இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க நீங்க வெளியில வந்து இவளோட நின்னு பேசிட்டு இருக்கீங்க? இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தான் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இவ கூட பேசிட்டு இருக்கீங்க? எதுவும் கேட்கல போல. நல்ல வேலை. அதுக்காக உள்ளதாச்சி பொண்ண வெளியில விட்டுற முடியுமா? ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே இது பெரிய ரகசியம் தான். ஆளு இறங்கி வந்துட்டாரு. அதுக்காக நம்ம பொண்ணை கூட்டிட்டு போய் கடத்தல்காரங்கிட்ட விட்டாளே, இவள வீட்டுக்குள்ள சேர்க்க முடியுமா? சரி விடு, எவ்வளவு நம்ம பொண்ணு மாதிரி தானே. இந்த ஒரு தடவை மன்னிச்சு இவ்வளவு உள்ள சேர்த்துக்கலாம். ஐயோ, நான் அந்த முடிவை எடுக்க முடியாது. அப்புறம் சிவா என் கூட சண்டைக்கு வருவான். நீங்க இருங்க, நான் அவனையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சிவா, இந்த வீட்டுக்கு நான் பெரிய மனுஷனா இல்ல அவன் பெரிய மனுஷனா? நான் உள்ள கூப்பிட்டு சொல்றேன், நீ அவங்கிட்ட கேட்டு சொல்றேங்கிற. உள்ள கூட்டு போ, கூட்டு போன்னு சொல்றல. அம்மா தாயே, நீ உள்ள போயிடுமா, போ. இங்க ரெடி பண்ற? எப்படி இங்க வந்த? உனக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. எங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து தானே உன்னை வெளியே அமிச்சோம். அப்புறம் எப்படி வந்தீங்க? சிவா, ஏன் இவ்ளோ கோவப்படுற? நான் உன் வைஃப் இல்லையா? நான் இங்க வந்து படுத்ததுல என்ன தப்பு? ஏய், இந்த பார், நீ என்னோட வைஃப்ங்கிறதெல்லாம் முந்தா நாள் வரைக்கும் தான். நேத்தோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முதல்ல நீ கிளம்பு. சிவா, ஏன் புரியாம பேசுற? மனுஷங்கன்னா ஏதாவது தப்பு பண்றது சகஜம் தானே. அதுக்காக உன்னை நம்பி வந்தவள வெளியே அனுப்பிடுவியா? புரிஞ்சுக்கோ சிவா, ப்ளீஸ். இந்த பாரு, நீ பண்ணதெல்லாம் இந்த மனுஷங்க பண்ண தப்பே இல்ல, பிசாசுங்க பண்ண தப்பு. அதெல்லாம் மன்னிப்பே கிடையாது. முதல்ல வெளியே போடி, வா. சிவா, அந்த மேகலா தானே சிவா கடத்திட்டு போனா? அவளை விட்டுட்டு என்ன தண்டிச்சிட்டு இருக்கியே, அது சரியா? பார், நான் அவளை கூட மன்னிச்சிருவேன். அவ எவ்வளவு ஒருத்தி. அவளுக்கு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா நீ எங்களோடய வாழ்ந்துகிட்டு எங்களோட கழுத்து இருக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியே, உன்னெல்லாம் போய் மன்னிக்க முடியாது. போ வெளியா. சிவா, நான் வயித்துல குழந்தையோட இருக்கேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஏய், இங்க பார், இந்த கதையெல்லாம் இங்க தேவையில்லை. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ இருக்கிற இடத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. முதல்ல இங்க வெளியே போடி, கிளம்புடி. உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா சிவா? அம்மா அப்பா சொந்த பந்தம்னு யாரும் எனக்கு கிடையாது. அது உனக்கே தெரியும் தானே. என்ன இப்போ வெளியே போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? எங்கயோ போய் தொலை. வெளியே போடி. ஜனனி, ஜனனி, ஒண்ணும் இல்ல. சிவா, என்ன இதெல்லாம்? இப்படி ஒரு பொண்ணு பிடிச்சு தள்ளுவீங்க? அவ இந்த வீட்ல இருந்தா அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நம்ம எல்லாருக்கும் தான் ஏதாவது ஆகும். வெளியே போடி. டேய் சிவா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அவ வயித்துல குழந்தையோட இருக்காடா, அவளை போய் இப்படி பிடிச்சு தள்ளுற? அம்மா, அவ வயித்துல குழந்தையோட இருக்கட்டும், இல்ல எதோட வேணாலும் இருக்கட்டுமா. ஆனா என் வாழ்க்கையில அவ இல்ல. அவளை உடனே வெளியே போக சொல்லுங்க ப்ளீஸ். சிவா, ராத்திரிலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லாம தானே இருந்த, காலையில என்னடா ஆச்சு உனக்கு? ராத்திரி நான் ரூமுக்கு போகும்போது அவரு தூங்கிட்டாரு. இப்பதான் முழிச்சாரு. அதான் என்கிட்ட சண்டை போடுறாரு. அம்மா, அவளை வீட்டை விட்டு வெளியே தானே அனுப்பணும். அவ எப்படிமா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா? சிவா, நான் தான் அவளை உள்ள வர சொன்னேன். காவேரி தான் கிடைச்சிட்டாலப்பா. அது மட்டும் இல்லாம ஜனனி நீ தாலி கட்டின பொண்டாட்டி தானே, எப்படி வெளியே அனுப்ப முடியும்? அதான் உள்ள வர சொல்லிட்டேன். அப்பா, தாலி கட்டின என் கையாலேயே அந்த தாலி அப்படியே அறுத்து எறியறப்பா. அவளை வெளியே போக சொல்லுங்கப்பா, தயவு செஞ்சு. டேய் சிவா, வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசுற? உனக்கு கோவம் வந்தா என்ன பேசுறோன்னே உனக்கு தெரியாதுல்ல? நீ கொஞ்சம் சும்மா இரு. அம்மா, என்னம்மா ஆளாளுக்கு இங்க என்ன சமாதானப்படுத்துறீங்க? அவ பண்ண காரியத்தெல்லாம் மறந்துட்டீங்களாமா? ஏதோ துளசி இருந்ததுனால காவேரி கண்டுபிடிக்க முடிஞ்சது.
இல்லனா என்ன இருக்கும் தெரியலமா? ஃப்ராட் மேகலை அந்த தாசுக்கே நம்ம காவேரியை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாமா? நம்மளும் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம அசிங்கப்பட்டிருப்போம். சரிப்பா, நடந்ததையே பேசிட்டு இருக்க முடியுமா? வேற யாராவது இருந்தா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு முடிவு பண்ணிடலாம். ஜனனி உன் பொண்டாட்டி, அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட வாரிசா அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அவளை எப்படிடா வெளில அனுப்ப முடியும்? அப்பா, நான் இன்னைக்கே முறைப்படி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறேன்ப்பா. சிவா சிவா, உன் முடிவை நீ சொல்லிட்ட, இப்ப என் முடிவை நீ கேட்டுக்க. இத பாரு, வாழ்க்கையில எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. சில விஷயங்களை மன்னிச்சு விட்டு கொடுத்துதான் போகணும். அதனால இந்த விஷயத்துல ஜனனிய மன்னிச்சிரு. அப்பா, இவ பண்ண காரியத்தை நினைச்சாலே எனக்கு உடம்புல நடுங்குதுப்பா. எப்படிப்பா அவளை மன்னிக்க முடியுது உங்களால? வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அவளை பார்த்து பார்த்து கவனிச்சாங்க. எல்லாரோட அன்பையும் வாங்கிட்டு இப்படி துரோகம் பண்ணி கழுத்தறுத்திருக்காள். நம்ம முதுகுல அப்படியே குத்தி இருக்கா. நாளைக்கு வேற ஏதாவது தேவை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரு கூடயா சேர்ந்துக்கிட்டு என்ன கூட கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சிவா, ரொம்ப கற்பனை எல்லாம் பண்ணிக்காத. ரொம்ப யோசிச்சா தலைதான் வலிக்கும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவ அப்படி பண்ணிட்டா. அதுக்காக என்கிட்டயும் உன் அம்மா கிட்டயும் அவன் மன்னிப்பு கேட்டுட்டா. நாங்களும் அவளை மன்னிச்சிட்டோம். நீயும் மன்னிச்சு ஏத்துக்க. ஐம் சாரிப்பா. நீங்க இதுக்கு மேல என்ன சொன்னாலும் சரி, இவளை என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்காக நீங்க எல்லாரும் வருத்தப்பட போறீங்க. இவ இந்த வீட்லயே இருந்து தொலையிட்டோம். ஆனா யார் என்ன சொன்னாலும் நான் மட்டும் இவகிட்ட பேசவே போறதில்லை. ஏ ஜனனி, குட் பை. மேகலை என்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லிட்டாங்க. அத கேட்டுட்டு நீங்களா இப்படி ஒரு காரியம் பண்ணீங்கன்னு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? உங்க பக்கம் தப்பு இல்லைன்னா நீங்க எதுக்கு அங்கிள் இவ்ளோ பயப்படுறீங்க? அத மட்டும் அவ ஊருக்கெல்லாம் சொன்னான்னா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? இந்த மேகலை விஷயம் என் குடும்பத்தை இன்னும் எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போதோ. வாழ்க்கையில தெரியாம பண்ண ஒரு தப்புக்கு இன்னும் நான் என்னெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறேனோ